வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே வாழ்க. இப்பொழுது நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது மனித வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற ஒரு மனச்சிக்கல், மன நோய் என்று சொல்லலாம். விளையாட்டா கூட சொல்றது உண்டு. இப்போ சாதாரணமா நம்ம இருக்கிறோம், உடம்புல எந்த பிரச்சனையும் பெருசா இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சாதாரணமான மனிதர்களாக நாம வைத்துக் கொள்கிறோம் இல்லையா? இதே உடல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடல்ல சில தொந்தரவுகள், உபாதைகள் இருக்கு, நோய்கள் இருக்கு அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்றீங்க? நோயாளிகள் அப்படின்னு சொல்றீங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? நோயாளிகள், சரிதானுங்களா? புற நோயாளிகள், உள் நோயாளிகள், இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட் இதெல்லாம் இருக்கா? இப்ப நம்ம நோயாளிகள் அப்படின்னு சொல்றோம். என்ன நோயாளி? உடல் நோயாளி. உடல் நோய் என்ன செய்யும்? நமது உடலே இருக்கிற ஜீவகாந்த ஆற்றலை விரயம் செய்யும். நோய் என்ன பண்ணும்? நம்ம இருக்கிற உயிர் ஆற்றலை விரயப்படுத்தும். ஓட்டை பானையில தண்ணீர் வைத்தால் எப்படி அந்த நீர் விரயமாக்குறதோ, அப்படி நம் உடலிலே இருக்கிற உயிர் ஆற்றலை, ஜீவகாந்த ஆற்றலை அந்த நோய் வெளியேற்றும். அதனாலதான் நோய் வரக்கூடாது என்று சொல்றோம். காய்கள் உங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்திருப்போம். வலி, நோய், மரணம், உடலிலே உயிர் ஓட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றத்தில் எங்காவது தடை ஏற்பட்டால் அங்கு வலி உருவாகிறது. வலி இழத்தால், காலத்தால் நீடித்தால் அது நோயாக மாற்றம் பெறுகிறது. இந்த நோயில் என்ன ஆகுது? நம்முடைய உயிர் ஆற்றல் விரயமாகும். அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நோய் முற்றி போகும்போது அது மரணத்திலே முடிகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஜீவகாந்த சக்தியுடைய இழப்பை தான் நோய் என்று சொல்கிறோம். சரி, உடல் நோயாளிகள். இப்போ மனதிலே சில நோய்கள் இருக்கிறது, இருக்கா? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம், அதிகார போதை, அவசியமற்ற பயம், தற்பெருமை, வெறுப்பு, கவலை. இதெல்லாமே என்னங்க? மனதில் ஏற்படக்கூடிய நோய்கள். ஒத்துக்கலாமா? நோய்ங்கிறதுக்கு அடையாளம் என்ன? உங்க உடலில் இருந்து ஆற்றலை விரயம் செய்வது நோய். அப்ப அது மனதில் இருந்த ஆற்றலை விரயம் செய்வது. உடலில் இருக்கிற ஆற்றலை நம் மனதினுடைய குணங்கள் மூலமாக நாம் விரயம் செய்வோம். இதெல்லாம் மன நோய்கள் என்று சொல்கிறார்கள். சரிங்களா? அப்ப நீங்க ஒரு சனம் சிந்திச்சு பாருங்க, நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் மனநோயாளிகள். அப்படிதானே? உண்மைதானே? மனதுல நோய் இருக்குல்ல? கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, கவலை இருக்கு, வெறுப்பு இருக்கு. சரிதானே? அப்ப நாமெல்லாம் யாருங்க? மனநோயாளிகள். ஆனா ஏன் நம்மள மனநோயாளிகள்னு சொல்றது இல்லை அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த நோய் இருக்கு. இல்லாதவங்கள மகான்கள்னு பிரிச்சிடறோம். சாதாரணமா இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்குமே அந்த நோய் இருக்கு. சரிதாங்க? அதனால நம்ம மனநோயாளின்னு சொல்றது இல்லை. ஆனா உண்மையாலுமே நம்ம யாருதான்? மனநோயாளிகள் தான். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி ஜோக்கா சொல்லுவேன், வீட்டுக்காரர் உங்ககிட்ட வந்து சத்தம் போடுறாரு அப்படின்னா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வீட்டுக்காரருக்கு காய்ச்சல் அடிச்சு படுத்து கிடக்குறாருன்னு நீங்க அவர் எப்படி பார்ப்பீங்க? எதுக்கியா காய்ச்சல் அடிச்சுட்டு படுத்து கிடக்குற, உனக்கு வேற வேலை பொழப்பே இல்லையா? அப்படியே சொல்லுவீங்க. இல்லையே, ஐயோ பாவம் காய்ச்சல் அடிக்குது, ஏதாவது நம்மளால முடிஞ்சது செய்யறோமா இல்லையா? இப்ப பாவமா பாக்குறீங்க.
இல்லையா? எப்படி பார்க்கணும்? பாவமா பார்க்கணும், பரிவா பார்க்கணும். அப்படிதானே பார்க்கிறோம். ஒரே நிமிஷம். அப்ப அந்த பாவமும் பரிவும் மனநோய் வர்றப்ப எங்க போச்சு? அதான் பிரச்சனை. வீட்டுக்காரர் வீட்டுக்காரமா ஒரு கத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க அவங்களை இனிமேல் எப்படி பார்க்கணும்னா, தவற எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு மன நோயாளி மாதிரி பாருங்க. அதான் உண்மை. கோபம்ங்கிற மனநோய் தாக்கப்பட்டுருச்சு அவர்கிட்ட. அதான் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிடக்குறாரு. சரிங்களா? வெறுப்புங்கிற மனநோய் தாக்கி இருக்கு. அதனோட வெளிப்பாடுதான் அவங்க காமிக்கிறாங்க. வஞ்சம்ங்கிற மனநோய் இருக்கலாம். சரிங்களா? கவலைங்கிற மனநோய் இருக்கலாம். அப்ப அவர்களை எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பொறாமைங்கிறது மனநோய் தான். அவங்களையெல்லாம் நீங்க ஒரு மனநோயாளிகள் மாதிரி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க. சரிதானா? அப்ப அவங்க மேல உங்களுக்கு ஒரு அன்பு வரும், பரிவு வரும். எப்படி அந்த மனநோயை போக்குவது? அவர் ஏதோ விதத்துல டென்ஷன் ஆயிட்டாரு. சரிதானா? அப்ப உங்களால முடிஞ்ச வரைக்கும் போக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோமே தவிர, ஆனா நம்ம இது புரியல அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்? அவர் மனநோயை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். நாமளும் மனநோயாளியா மாறிடுவோம். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு, சரிங்களா, 2 பேரோட மனநோயை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இதான் நடந்துட்டு இருக்கு லைஃப்ல. சரிங்களா? சரி, மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாங்கிற. அது எதனாலெல்லாம் வரும்னு பார்த்துட்டோம். சரி, கவலைப்பட்டா என்ன சார் இழப்பு நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது உங்களோட லங்ஸ் சிஸ்டம். இந்த கொரோனா நோய் இல்ல, பல நோய்களுக்கு என்ன காரணம்னா கவலைதான். சரி, எனக்கு இந்த நோய் வந்துருச்சேன்னு நீங்க கவலை பட உடம்புல இருக்கிற உயிராற்றல் அபரிமிதமாக வெளியேறி பல நோய்களை உங்க உடம்புக்குள்ள உண்டு. குறிப்பாக சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீங்க அவங்க எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. மனதில் ஊறுப்பட்ட கவலைகளை சுமந்து கொண்டிருப்பாங்க. அதனாலதான் பெரிய காரியம் நடந்த வீட்டுல பெண்கள் மார்ல அடிச்சுட்டு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மார்ல அடிச்சுட்டு அழுவாங்க. எதுக்கு மார்ல அடிச்சுட்டு அழுகிறது? பெண்கள் கொஞ்சம் ஹையஸ்ட் பொசசிவ்னஸ், அந்த பற்று இருக்கிற தன்மை பெண்கள்ட்ட இயற்கையில் இருக்கு. அது நல்லதுக்காக இறைவன் கொடுத்தது, தவறில்லை. அப்ப அந்த பற்று இருக்கிறதுனால இவங்க ஓவரா கவலைப்பட்டாங்கன்னா உயிர் போயிடும். வாய்ப்பு இருக்கு. கவலைப்பட்டு செத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. கணவர் இருந்து அடுத்த நாள் மனைவி இருந்ததை பார்த்துக்கிறோம். மனைவி இருந்து அடுத்த கொஞ்ச நேரத்துல கணவர் இருந்ததை பார்த்து. ஏன்னா கவலை உயிரே எடுத்துரும். அப்ப அதனால அந்த நெஞ்சு இருக்கு இல்லையா, இந்த அநாகத சக்கரம், சரியானுங்களா? இந்த அநாகத சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் தைரியம், தன்னம்பிக்கை, வீரம் எல்லாத்துக்குமான சக்தி. அதுதான். அந்த சக்கரம் செயல்படாம போயிடும். அநாகத சக்கரம் வீக் ஆயிடும். சரிங்களா? அப்ப ஹார்ட் லங்ஸ் ரெண்டையுமே போட்டு தெளியும் கவலை. அப்ப நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறது எதுக்குன்னா, அந்த இது ஆக்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கிறோம். இல்லாட்டி நுரையீரல் டோட்டலா இறங்கி ஸ்டாப் ஆயிடும். அப்ப கவலை அதிகமாக படுபவர்களுக்கு முதல்ல தாக்கப்படுற உறுப்பு நுரையீரல். சுவாசம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் உருவாகும். மொத்தமா ஜீவகாந்த வெளியேறப்ப எல்லா உறுப்பும் பிரச்சனையா வந்தாலும் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமாக வரும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். வயிற்றுல என்ன டைஜஷன் ஆக மாட்டேங்குது, பொறுமலா இருக்குது, பசியே எடுக்க மாட்டேங்குது, மந்தமா இருக்குது, சரிங்களா? உடல்ல புண் ஏற்படுகிறது, சரிங்களா? செரிமானம் ப்ராப்பரா நடக்கணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்கள் கவலை பட உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யாதாங்க. அதனாலதான் பாருங்க, மறுபடியும் சொல்றேன், கவலைப்பட்டீங்கன்னா பசிக்காது நமக்கு. பெரிய காரியான வீட்டுல பாருங்க,
ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இறந்துருந்தாங்கன்னா அந்த க்ளோஸா இருந்தவங்க சில நாட்களுக்கு சாப்பிடாம இருப்பாங்க. நாம என்னவோ பசிச்சு சாப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க. அவங்களுக்கு பசியே எடுக்காது. சரிங்களா? அந்த குடல் சம்பந்தப்பட்ட எல்லா ஆக்ஷனும் நின்று போயிடும். பிபி இறங்கிடும். கவலைப்பட்டே இருந்தீங்கன்னா பிளட் பிரஷர் இறங்கிடும். லோ பிபி கோவப்பட்டீங்கன்னா பிளட் பிரஷர் ஏறிடும். கவலைப்பட்டா பிளட் பிரஷர் இறங்கிடும். இந்த ஹை பிபி விட லோ பிபி வெரி டேஞ்சர். கீழே விழுந்தா டெத்து தான் கன்ஃபார்ம். சரி. ரெண்டாவது, உடல்ல இருக்கிற புலன்களுடைய சக்தி கெட்டு போயிடும். புலன்கள் பலத்தை இழந்துடும் கவலைப்படும் போது. நம்ம உடல்ல இருக்கிற சக்கரங்கள் ப்ராப்பரா இயங்காது. நம்ம உடம்புல 7 நாளமில்லா சுரப்பிகள் 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த 7 சக்கரங்களும் ப்ராப்பரா இயங்காது. அதுல நிறைய தேவையற்ற சக்திகள் உள்ள போய் இன்னும் ஒரு படி மேல போய் பிரபஞ்ச ரகசியத்துல நீங்க கவலைப்படப்பட இந்த கவலையினுடைய என்ன அலைகள் அப்படியே பிரபஞ்சத்துல போய் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல சக்திகள் அத்தனையும் நிறுத்தி வச்சிடும். இந்த கவலையோடு ஒன்றிணைந்த கவலைக்கான எல்லா சக்தியும் இழுத்து கொண்டாது உங்க விட்டு. அதனாலதான் கவலைப்படுறவங்க வாழ்க்கையில நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. ஒரே அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். கவலை நாம படும்போது நம்ம பிரபஞ்சத்திற்கு எந்த விதமான அலைகளை நாம் அனுப்புறோம் அப்படின்னா டோட்டல் எதிர்மறையான எண்ண அலைகள், நெகட்டிவ் தாட்ஸ் அனுப்புறோம். அப்படி அனுப்ப அது பிரபஞ்சத்திலிருந்து அது போன்ற அலைகள் உங்கள்கிட்ட வரும். இன்னும் கவலையை பெருக்கி கொண்டேதான் இருப்பீங்களே தவிர கவலை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. உடல்ல வலு குறைந்து விடும். உடல் எலும்புந்தோலுமாக மாறும். இன்னும் பல நோய்கள் உடலிலே ஏற்படும். மன வலிமை குன்றிவிடும். மனதிலே ஆற்றல் இருக்காது. நினைத்ததை நடத்துவதற்கான சக்தி இருக்காது. மன ஒருமைப்பாடு இருக்காது. மனம் அமைதி இருக்காது. மனதிலே நிம்மதி இருக்காது. மனதிலே மகிழ்ச்சி இருக்காது. அத்தனையும் போயிடும். ஒரே ஒரு கவலை. அப்புறம் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் விரயமாயிரும். நீங்க எடுக்கிற செயல் எல்லாம் வெற்றி அடைய முடியாது. நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிற காரணம். ஏன்னா நம்மிடம் ஆற்றல் பற்றாக்குறை அபரிமிதமா இருக்கு. நான் தான் சொல்றேன் பாருங்க, கோபம் வந்துட்டு போயிடும். கவலை வாரி இறைச்சிட்டே இருக்கு. ஒவ்வொரு சனமும் அது உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. அது இருக்க உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற வேண்டிய எல்லா வெற்றிகளும் நிச்சயமாக தடைப்படும். நல்லா மனதில ஆழமாக புரிந்து கொள்ளும். கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில வெற்றி காண்பது என்பது இயலாத காரியம். எல்லா விஷயத்திலும் அவங்க தோல்விதான் அடையும். புரியுதா? சரி, இப்போ நம்ம லைஃப்ல 2 விஷயம் இருக்கு. சினம் என்று ஒன்று இருக்கிறது, கவலை என்று ஒன்று இருக்கிறது. சரி, சிக்கல் என்று ஒன்று இருக்கிறது, கவலை என்று ஒன்று இருக்கிறது. இப்போ சிக்கல் இல்லாம வாழ முடியுமா? வாழவே முடியாது. உங்க லைஃப்ல சிக்கல் வரத்தான் செய்யும். மகரி சொல்லுவாங்க, உடலும் உயிரும் என்னைக்கு சிக்கியதோ அன்னைக்கே உங்களுக்கு சிக்கல் வருவதற்கு ஆரம்பித்தது. அப்ப எப்ப முடியும்? உடலும் உயிர் பிரிஞ்சாதான் முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில சிக்கல் வாழ்நாள் முழுக்க இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட மகான்களுக்கு சிக்கல் இருக்கும். ஆனால் சிக்கலை கவலையாக மாற்றுவது நம்மளுடைய மனம்தான். சிக்கல் இல்லாத மனிதன் இல்லை, ஆனால் கவலை இல்லாத மனிதன் உண்டு. மகரி சொல்றாங்க. சரி, சிக்கலை எப்படி தீர்க்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சிக்கலில் இருந்து நம்ம விடுபட்டு
சரியா? சிக்கல் நிச்சயமாக இருக்கும், வாழ்நாள் முழுக்க இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டா சிக்கலே இல்லாம வாழலாம். அப்படியெல்லாம் வாழவே முடியாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை. சிக்கல் இல்லாமலாம் வாழவே முடியாது. என்ன நிலையில போனீங்கனாலும் சிக்கல் வரத்தான் செய்யும். நான் சொல்றேன், ஞானிக்கே சிக்கல் வரத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க, எதற்குமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவான அறிவு இருக்கிறது. இப்ப இந்த கவலை ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? மகரிஷி சொல்றாங்க, இந்த கவலையை பெருக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதெல்லாம் வேண்டும். முதல் விஷயம், இந்த இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பு சிஸ்டம் நமக்கு தெரியும். இயற்கையோட சிஸ்டம் நமக்கு தெரியும். ஆனா பெரும்பாலான நண்பர்களுக்கு என்ன தெரியுது இல்ல, இந்த இயற்கையோட சிஸ்டம் தெரியும். அப்ப இயற்கையோட சிஸ்டம் தெரியாததால நாம ஒண்ணு நினைக்கிறோம், அங்க ஒண்ணு நடக்குது. பையனுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும்? சிஸ்டத்து படி நடக்கும். சரியானுங்க? நமக்கு சிஸ்டம் தெரியல, புரியல. அப்ப என்ன பண்றோம்? கவலைப்படுது. சரியானுங்க? அப்ப இந்த கவலைப்படுவதால பிரச்சனை தீர்ந்துருமா? தீராது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த இயற்கையோட சிஸ்டம் ஏன் தள்ளி போகுது, எதனால தள்ளி போகுது, என்ன காரணம் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த இயற்கையை பற்றிய அறிவை நம்ம எந்த அளவுக்கு வளர்த்தி வச்சிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் கவலையிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். நாம சும்மாதான் வந்தோம், சும்மாதான் போக போறோம், எதை எடுத்துட்டு போக போறது இல்லை, யாரும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. சரிங்களா? நாம வந்ததே இந்த கர்ம வினைகளை எல்லாம் கழிக்கிறதுக்கு தான். அப்ப நமக்கு வரக்கூடிய இன்பம் எல்லாம் நம்ம இருக்கிற புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு. நமக்கு வர்ற துன்பம் எல்லாம் நம்ம பாவம் நம்ம விட்டு இருந்து வெளியே போறதுக்கான வெளிப்பாடு. நம்மளை யாராவது திட்டுறாங்க, நமக்கு யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னா என்னுடைய பாவத்தை அவர்கள் தீர்க்கின்றார்கள். இதற்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நான் தனி ஆத்மா. இந்த ஆத்மா தன்னை உணர்வதற்காக சில உறவுகளை இயற்கை கொடுத்திருக்கிறது. அப்ப அவர்களுக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன், அவர்களுக்கான கடமையை நான் சரியாக செய்கிறேன். ஆனால் எந்த விதமான பற்றுக்கு இங்க வேலை இல்லை. அது தனி ஆத்மா. அதுவும் இல்லாம அது ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு அழிவு என்பது கிடையாது. அந்த உடல் தான் துன்பப்படும், மனம்தான் துன்பப்படுமே தவிர ஆத்மா துன்பப்படாது, ஆத்மா இறக்காது. எனவே யார் இறந்தாலும் அந்த உடல் தான் அழிகிறதே தவிர ஆத்மா அழிவதில்லை. எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது இறை ஆற்றல், இறை சக்தி, பிரபஞ்ச பேராற்றல், பேரறிவு. அது செயலுக்கு விளைவை நிச்சயமாக துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அது எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய அகராதியிலே தவறு என்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக, துல்லியமாக, சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் புரியணும். அப்ப இந்த இயற்கையோட சிஸ்டம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கவலையே இருக்காது. இது இப்படிதான் இருக்கும். அது இயற்கையோட சிஸ்டம். தண்ணீர்னா நெருப்பு அணைக்கத்தான் செய்யும், நெருப்புனா சுடத்தான் செய்யும், பகல்னா வெளிச்சம் இருக்கு, இரவுனா இருக்குதான் இருக்கு. இது இயற்கையோட விதி. புரியுதா? அப்ப அந்த இயற்கையோட சிஸ்டத்தை நம்ம இங்க எந்த அளவுக்கு நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கிறோம், அந்த அளவிற்கு நமக்கு கவலையிலிருந்து முற்றிலும் விடுபட முடியும். ரெண்டாவது, இந்த இயற்கையோட அறிவை வைத்துக் கொண்டு சிந்திக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கல்கள் இருந்து விடுபடலாம், கவலையிலிருந்து விடுபடலாம். சரி, பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்படுறீங்க, அப்ப சிந்திக்கணும், ஏன் நடக்கல. அப்ப அவனுடைய கர்ம வினைப்படி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். சரி, அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணணும். சிந்தித்து இதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? உடல்ல நோய் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்,
கவலைப்பட்டே இருக்கலாமா? சிந்திக்கணும். இந்த நோயா, இது எங்க போனா சரியாகும், எப்படி சரி பண்ணிக்கலாம், சிந்திச்சு அதை செயல்படுத்தினா நீச்சிக்கலாம். சிலவற்றை சிந்தித்து செயல்படுத்த முடியும், சிலவற்றை மாற்ற முடியாது. பிசினஸ்ல ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? கவலைப்பட்டா வந்துருமா? வராது. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, வீட்டுக்காரம்மா கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. சிந்திக்கணும், ஏன் அந்த அம்மாவோட கேரக்டர் இப்படி இருக்கு? நம்ம கர்ம வினை அப்படி இருக்கு. கர்ம வினை தான் அவங்களுக்கு ஒன்னும் சேர்த்து இருக்கு. அப்ப என்னுடைய கர்ம வினை தான் அவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னுடைய கர்ம வினையை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பயிற்சி பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணணும். இதை பண்ணிட்டே வந்தா நம்ம கர்ம வினை மாறும். நம்ம கர்ம வினை மாறிச்சுன்னா அவர் மாறிடுவார் ஆட்டோமேட்டிக்கா. இங்க மாறாம அங்க மாறாது. தெரியாதுங்க, நாயகன் படத்தை சொல்லுவோம், அவனை நிறுத்து சொல்லி நான் நிறுத்தினால சொல்ல முடியாது, நீங்க நிறுத்தினாதான் அவன் நிறுத்துவான். புரியுதா? அப்ப அது சிந்திக்கிற திறன் வேணும். ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னா, வண்டி காணாம போச்சு, கவலை, என்ன பண்ண முடியும்? சிந்திக்கணும். சரியா? இயற்கையோட திட்டத்தை தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த வண்டி என்னைக்கோ நம்முடையது எல்லாம் இருந்தது, அப்புறம் நம்முடையது ஆச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நம்முடையதை இருக்க போறது இல்லை. இது இயற்கையினுடைய நியதி. சரி, என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன முறையா பண்ணணுமோ அதை பண்ணலாம். அவ்வளவுதானே பண்ண முடியும். கவலைப்பட்ட ஏதாவது வருமா? நிச்சயமா வராது. நான் மேல சொன்ன அத்தனை நோய்களும் பிரச்சனையும் வரும், கிடைக்கிற வண்டி கிடைக்காம போயிடும். நீங்க அந்த வண்டி நினைச்சு கிடைச்சிருச்சுன்னு பாசிட்டிவா நினைச்சு சந்தோஷமா இருந்தீங்கன்னா வண்டி கிடைச்சிடும். வண்டி காணாம போச்சு அப்படின்னு புலம்பிட்டே இருந்தீங்கன்னா வண்டி எக்காலத்திலயும் கிடைக்காது. இல்லாட்டி கிடைக்கிறது தள்ளியாவது போயிட்டு. அதே மாதிரி தன்னம்பிக்கையே பெருக்கிக் கொள்ள வேண்டும். சரி, பரவாயில்ல, போகட்டும், சும்மாதானே வந்தோம், பரவாயில்ல, பெருக்கிக் கொள்வோம். ஒரு ஊருக்கு ஒருத்தர் வர்றாரு, ஒண்ணுமே இல்லாம தான் வர்றாரு. ரஜினி சார் வந்தாருல்ல, பெங்களூர்ல இருந்து வந்தாரு, ஒண்ணுமே இல்லாம தான் வந்தாரு, ட்ரெயின் ஏறி வந்தாரு. இங்க வந்து இப்ப இவ்வளோ பெரிய பேரு புகழ் எல்லாம் வந்துருச்சு, பணம் வந்துருச்சு. இப்ப எல்லா பணத்தையும் இழக்கிறாருன்னு வச்சுக்கோ. எதை மட்டும் இருந்தா ஜெயிச்சிடலாம்? தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா. சும்மாதானே வந்தாரு, இங்கதானே சம்பாதிச்சாரு, அதைத்தானே இழந்திருக்காரு, மீண்டும் சம்பாதிச்சுக்குவோம். என்னாச்சு இப்ப? ஒண்ணும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல. வந்து ஒரு 1000 கோடி வச்சிருக்காருன்னா, ஒரு 500 கோடி இழந்துட்டாருன்னா, முதல்ல ஜீரோல இருந்தாரு, அதை நினைச்சு பார்க்கணும். இப்ப 1000 கோடி இருந்து 500 கோடி போச்சு, பரவாயில்ல, என்ன 500 கோடி இருக்குல்ல, இங்க பெற்றதைத்தானே இழந்து இருக்கிறோம், ஒன்னும் பெருசா இழப்பெல்லாம் கிடையாது. அப்ப நம்மை பற்றி ஒரு தன்னம்பிக்கை வேணும். கவலையிலிருந்து நீங்க வெளிப்படனா உங்க மேல ஒரு அதீதமான தன்னம்பிக்கை, இறையாற்றலுடைய வெளிப்பாடு நான்கிற ஒரு புரிதல் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். உட்காந்துட்டே இருந்தா போகாது. சரிங்களா? சரியான வழியிலே சிந்தித்து அதை போக்குவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். மனதிலே துணிவு வேண்டும், மனதிலே நம்பிக்கை வேண்டும். இதெல்லாம் இருந்தா சர்வ சாதாரணமா கவலை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கும். கவலைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மால் எப்படி இருப்போம் தெரியுமா? கவலையே இல்லைனாலும் கவலையே இல்லைன்னு ஒரு கவலையோட இருப்பான்னு சொல்லுவோம். ஆனா கவலை என்ன செய்ய வேண்டும்? கவலைப்பட வேண்டும். என்னடா இவன் கவலையே படுறதில்லைன்னு கவலைப்படக்கூடிய நபராக நீங்களும் நானும் மாற வேண்டும். அது இந்த பயிற்சியில நடக்கும். சரி, இப்ப நான் ஃபைனல் முக்கியமான விஷயம். மகரிஷி நம்மளுடைய கவலைய 4 விதமாக பிரிக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை 4 விதமாக பிரிக்கிறார். அப்படி வச்சுக்கோங்களேன். சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க எந்த அளவுக்கு தெளிவா ஆழ்ந்து சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம கவலையிலிருந்து முற்றிலுமாக வெளிப்படும். எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவலை அனுபவித்தே தீர்க்க வேண்டியது. என்ன சார் அனுபவித்தே தீர்க்க வேண்டியது? சில கவலைகளை உங்களால் மாற்ற முடியாது.
அப்படின்னு சார் மாற்ற முடியாது. க்ளோஸா ஒருத்தர் வீட்டுல இறந்துட்டாங்க, நெருங்கிய நண்பர் இறந்துட்டாரு, நம்ம போய் மாத்திர முடியுமா? மாற்ற முடியாது. சரி, அது என்னதான் பண்ணணும்? அனுபவிச்சுதான் தீர்க்கணும், வேற வழி. காலத்தால் அது மறைந்து போகும், அந்த கவலையோ அந்த துன்பமோ. புரிதல் வந்தா அந்த சனமே வந்தாலும் வெளியே, ஆனா வேற வழி இல்லை, அனுபவிச்சுதான். மிகப்பெரிய பொருளாதாரத்திலே இழப்பு. ஏதோ நாட்டுல போர் நடக்கிறது, இன்னொரு பக்கம் நிலச்சரிவு நடக்கிறது, புரியுதுங்களா? இப்ப பெரிய பொருளாதார இழப்பு வருது, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும், அனுபவிச்சுதான். இதை அனுபவிச்சுதான் ஆகணும்னு புரிஞ்சிருச்சுன்னா தன்னம்பிக்கை கொண்டு முயற்சி பண்ணி அடுத்த செயலை இறங்கிடலாம் சிந்தித்து. ஆனா புரிஞ்சுக்கணும், கவலைப்பட்டு இங்க பிரயோஜனம் இல்லை, இதை அனுபவிச்சுட்டு போகணும்னு இயற்கை. தீராத நோய் இருக்கு, என்ன பண்ண முடியும்? தீராத நோய். ஒரு குழந்தை பிறக்குது, சிறப்பு குழந்தையாக ஸ்பெஷல் சைல்டா பிறந்துருச்சு, ஒரு மனநிலையிலயோ உடல்நிலையிலயோ பாதிச்சு பிறந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சரி பண்றது முயற்சி பண்ணலாம், சரி பண்ண முடியலன்னா அக்செப்ட் பண்ண, அதை நீங்க அனுபவிச்சுக்க வேண்டியதா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாற்ற முடியதை மாற்றலாம், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளலாம். அனுபவித்தே தீர்க்கணும்னா நீங்க டெய்லி அனுபவிச்சு துன்பப்பட்டு தீர்க்கணும்னு நான் சொல்லல. அதை அனுபவிச்சுதான் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டாலே உங்களை விட்டு அது விலகி போகும். இது இயற்கையுடைய விதிகள் தெரிஞ்சிச்சுன்னா மரணம், பிறப்பு இறப்பு சகஜம். இந்த பாட்டுல வருதுல மென்மையான பாட்டு, டெய்லியும் கோடிக்கணக்கான உயிர் தோன்றது, கோடிக்கணக்கான உயிர் இறக்குது. இந்த வெயில் ஒண்ணு பிறந்தா ஒண்ணு இறக்குது, தானே உலக நீதி. ஒருத்தன் பிறந்தான் 1 வருஷத்துல இறந்துதான் ஆகும். இது இயற்கையினுடைய நியதி, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். அவன் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னையோ பின்னையோ ஏதோ ஒரு விதத்துல இயற்கையாகவோ அல்லது அகால மரணமோ என்ன வேணா நிகழலாம், அது அவனுடைய விதிப்படி அது நிகழ்வு, அவ்வளவுதான். அப்ப இந்த தீராத நோய், இளம்பிள்ளை வாதம் வந்த குழந்தைகள், மனோநல பிரச்சனையில் இருக்கிற குழந்தைகள், அல்லது நம்ம வீட்டுல இருக்கிற நபர்களுக்கு அதுல நிறைய பிரச்சனை, இன்னைக்கு நிறைய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு உருவாக்கி தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ஏற்றுக்கொள்ளுங்க, கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணி அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் மாற்றவே முடியாது. அப்ப மாற்ற முடியாததை அனுபவித்துக் கொண்டு நீங்க தீர்க்க வேண்டியது. சரி, சில கவலைகளை 2வது பாயிண்ட் தள்ளி போடணும். என்ன பண்ணணும்? தள்ளி போடணும். அது கவலைதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது என்ன பண்ணணும்? கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா காலத்தால் அது நடந்துடும். என்ன? முன்னாடியே சொன்னேன், வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கு, 21 வயசாச்சு, 23 வயசாச்சுன்னு திருமணத்துக்கு வரன் பார்க்கணும். திருமணத்துக்கு வரன் பார்க்கிறோம், இன்னும் அமைய மாட்டோம். நிறைய பேரோட கவலை இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன இனிமேலாம் ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? இல்ல, எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்காரு, சமுதாயத்தில் இருக்கிறார் மாப்பிள்ளை. பொண்ணு வீட்டுல இருக்கு, பொண்ணு தயாரா இருக்கு, இன்னும் மாப்பிள்ளை தயாராகும். ஏன்னா அது சொசைட்டில இருந்து வர வேண்டியது. எங்க வீட்லயே மாப்பிள்ளை பொண்ணு 2 இருக்குதுன்னா டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சல, வேலை முடிஞ்சது. ஆனா ஒரு சைடு தான் நம்ம கிட்ட இருக்கு, இன்னொரு சைடு நம்ம கிட்ட இல்ல, அது சொசைட்டில இருக்கு. அப்ப சொசைட்டில இருந்து வரணும். அது எதை பொறுத்து வரும்? நம்ம கர்ம வினையை பொறுத்துதான் வரும். அது வர வேண்டிய காலத்துல நிச்சயமா வரும். ஆனா அது வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம்? குழம்பி கவலைப்பட வேண்டாம். சரிங்க, சரி இந்த வருஷம் நடக்கலையா, சரி இன்னொரு வருஷம் பொறுத்திருப்போம், கொஞ்சம் தள்ளி போடுவோம். பார்க்கிற வரன் முயற்சியை பார்த்துட்டே இருங்க, அதுல மாற்று கருத்து வேண்டாம். சரியானுங்களா? அதற்கான முயற்சி எடுத்துட்டே இருங்க, அதுல மாற்று கருத்து வேண்டாம். ஆனா அதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் ஆகலையே, புள்ள வீட்லயே இருக்குது, என்ன பண்றது? பையனுக்கு வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலையா கிடைக்கணும், எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறான், எழுதிட்டோம். அது எப்ப கிடைக்கணுமோ அப்பதான் கிடைக்கும். அதை
கொஞ்சம் தள்ளி போடு. சரி, இந்த வருஷம் எக்ஸாம் முடியலையே, நீ அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். நிச்சயமா நமக்குன்னு எங்கேயும் போறது இல்லைல்ல, நிச்சயமா கிடைச்சுதான் ஆகும். இயற்கையோட நியதிப்படி உங்களுக்குன்னு எழுதப்பட்ட அரிசி உங்க தட்டுல வந்தே ஆகும், யாராலையும் எடுக்க முடியாது. அப்ப இயற்கை மேல, இறைவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும், புரிதல் இருக்கணும். இயற்கையோட ஒழுங்கமைப்பை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா சரிண்ணா, இப்ப நடக்க வேண்டிய காலத்துல நடக்கும். நீங்க அவசரப்பட்டு இழுத்து கொண்டாது ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சு அப்புறம் அது பிரச்சனையா நிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. சரிதானே? பொறுமையா கிடைக்கிறது சிறப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? நிறைய பேருக்கு அனுபவத்துல நீங்க பார்த்துக்கலாம். பொறுமையா கிடைக்கிறது சிறப்பா கிடைக்கும். நம்ம மனோநிலை என்னன்னு இறைவன் செக் பண்றான், பொறுமையை சோதிச்சு பார்ப்பான். உண்மையாலுமே நம்ம பக்குவமா தான் இருக்கிறோமா இல்ல அறகுறையா இருக்கிறோமா, அதனால இந்த மாதிரி விஷயத்துல தெரியும். புரியுதல்? அப்ப நம்ம கிட்ட ஒண்ணு தயாரா இருக்கு, ஆனா சமுதாயத்துல இருந்து ஒண்ணு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கொஞ்ச நாள் தள்ளி போட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. பாக்குற வேலையை பார்த்துட்டே இருங்க, அது வர வேண்டிய நேரத்துல வரும். இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்யாணம் பண்ண எல்லாருமே சந்தோஷமா இல்லை. எதுக்கு போட்டு இவ்வளவு பிரச்சனை? நாமளே கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கட்டுமே, அது விடமாட்டேன் நம்ம. சரிதானா? பார்க்க வேண்டாம்னு சொல்லல, பண்ண வேண்டாம்னு சொல்லல, அதற்கான காலம் வர்றப்ப நடக்கும். உங்க முயற்சி சரியா எடுத்துட்டே இருக்கு. சரி, மூன்றாவது, அலட்சியப்படுத்தப்பட வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இன்றைய சூழல்ல ஊறுப்பட்ட கவலைகள் அலட்சியப்படுத்தப்பட வேண்டியதுதான். அலட்சியப்படுத்தப்பட வேண்டியது. யோசித்து பாருங்க. இப்ப நம்ம ஒரு கருத்து வச்சிருக்கிறோம், அடுத்தவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, சரிங்களா? இப்ப நம்ம கவலை வருதா இல்லை? கவலை வருதா இல்லை? அப்ப நம்ம பிறரோட கருத்து வேறுபாடு வர்றது இயல்பு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன வராது? கவலை வராது. அதையெல்லாம் என்ன பண்ணிடணும்? இக்னோர் பண்ணிடணும். நான் அடிக்கடி சொல்வேன், நாய் குலைக்குது. எவ்வளவு பேர் நாயை பார்த்து கவலைப்படுவீங்க? என்ன இந்த நாய் என்னை பார்த்து எப்படி குலைச்சிருச்சு பாத்தீங்களா? அப்படியா கவலைப்படுவீங்க? கவலைப்பட மாட்டீங்களா? நாய் குலைச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? அலட்சியப்படுத்திட்டு போக வேண்டியதா. நாய் குலைக்குதுன்னு கவலைப்பட்டா என்ன ஆகும்? சரியா? அது மாதிரிதான் சில மனிதர்கள் குலைப்பார்கள், சில மனிதர்கள் கடிப்பார்கள். சரியா? நீங்க அங்கெல்லாம் போய் பெரிய ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நான் சொல்லுவேன் பாருங்க, நீங்க வாழ்ந்தாலும் நேசும், தாழ்ந்தாலும் நேசும். அதான் இந்த பூமியோட நேச்சர், சமுதாயத்தோட நேச்சர். நான் ஒரு கதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இடத்துல ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும். கழுதை வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஒரு கணவன் மனைவி கழுதை வாங்கிட்டு சந்தையில இருந்து வீட்டுக்கு ஊருக்கு ஓட்டிட்டு போறாங்க. 2 பேரும் நடந்து கழுதையை நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜாலியா பேசிட்டு தான் போறாங்க. ஒருத்தர் நேர்ல வந்தான், ஆப்போசிட் ரோட்ல வந்தவன் சொன்னா, ஏயா அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? கழுதை வாங்கி வச்சிருக்கிற, ஏறி உட்கார்ந்துட்டு போகாம நடந்து போயிட்டு இருக்கிற, அறிவே இல்லையா உனக்கு அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. இவருக்கு ஒரே வருத்தம், இப்படி பேசி போட்டா நம்மளே, சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை, நீ ஏறி உட்கார்ந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கழுத்து மேல உட்கார வச்சுட்டு இவர் அப்படியே நடந்து பேசிட்டே வர. அடுத்த ஒருத்தர் வரான், அதான் அவன் சொல்றா, ஏமா என்னம்மா நீ ஆம்பளை நடக்க வச்சுட்டு பொம்பளை நீ கழுதையில் உட்கார்ந்துட்டு வர, உனக்கெல்லாம் அறிவே கிடையாது, ஏயா உனக்கு புத்தியே இல்லையா அப்படின்னு திட்டுறாரு. அவருக்கு மறுபடியும் மன வருத்தம், கவலை. சரியாங்களா? சரிம்மா இறங்குமா, அவர் சொல்ற நியாயமா தான் தெரியுது, சரிதானா? இவர் ஏறி போத்துட்டாரு, அந்த அம்மாவை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. இன்னொருத்தம் வர்றாங்க, அவரு, ஏயா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, பொம்பளை போய் நடக்க வச்சுட்டு நீ ஆம்பளை கழுது மேல ஏறிட்டு வந்துட்டே இருக்கிற, என்னையா நீ எல்லாம் அப்படிங்கிற. இவருக்கு ஒரே வருத்தம், முடியல. சரி என்ன பண்றது? சரி கடைசியா
அம்மா நீயும் மாமான்னு 2 பேரும் ஏறி போட்டாங்க கழுது மேல. கழுத போயிட்டு அங்க ஒருத்தன் வந்தான். ஏய் நீங்கெல்லாம் மனுஷங்களாடா, ஒரு கழுது மேல 2 பேர் உட்கார்ந்துட்டு வரையில, நீங்கெல்லாம் மனுஷங்களா, உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது. அவன் திட்டுறான். புரியுதா இல்லைங்களா? என்னதான் பண்றது? சரிங்களா? என்னதான் பண்றது? அப்புறம் கழுதை அவுத்துட்டு இவங்க தனியா தான் போகணும். சரியா? என்ன பண்ணாலும் ஒருத்தன் பேசுறதுக்கு வருவான். சரியாங்களா? நல்லா ஒருத்தவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசுனீங்கன்னா, பாரு பல்லு இழிச்சிட்டு வந்துட்டா அப்படிம்பாங்க. பேசாம போனீங்கன்னா, பாரு மூஞ்சியை திருப்பிட்டு போறான் அப்படிம்பாங்க. சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணாலும் 1000 குறை பேசுறதுக்கு சமுதாயம் இருக்குங்க. ஏன்னா சமுதாயம் அவங்கவுங்க கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க. நம்ம கண்ணோட்டத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க. சரியானுங்களா? இப்போ புதுசா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்கிறாங்க. மருமக மாமியார். சரியானுங்களா? மாமியாருக்கு மருமகளுக்கு எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? குறைஞ்சது 25 வருஷம் டிஃபரன்ஸ். 25 இயர்ஸ். இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்ன? வீட்டுக்காரர் என்னன்னு கூப்பிடணும். டேய் வாடா அப்படிதான் கூப்பிட்டு இருக்காங்க. அந்த அம்மா என்னன்னு கூப்பிட்டுருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி? மாமா சரிதானா? அப்படிதானே கூப்பிட்டுருக்கோம். மரியாதையை கூப்பிட்டுருக்கோம். என்னங்க வாங்க போங்க. இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சரிதானே? இல்லாட்டி வாடா போடாத. இன்னைக்கு ட்ரெண்டே அதுதான். இப்ப அந்த அம்மா ஒரே சத்தமோடு, என்னடி நீ எல்லாம் உள்ள ஆம்பளை போய் வீட்டுக்காரர் போய் வாடா போடான்னு பேசுற, பேர் சொல்லி கூப்பிடுறவனுக்கு அறிவே இல்லையா? இப்படி திட்டுறாங்கன்னு வச்சுக்கணும். என்ன பண்ண முடியும்? இது என்ன பிரச்சனை? இது ஜெனரேஷன் கேப். சரிங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கார அம்மாவை எங்காச்சும் கூட்டிட்டு போயிருப்பாரா? அதிகம் டூரு குளம் கோயில் போட்டுட்டு தான் போனா தான் உண்டு. வேற எங்கேயெல்லாம் கூட்டிட்டு போனது இல்லை. இன்னைக்கு மாசமான ஒரு சுற்றுலா, குறைஞ்ச ஒரு நாளாவது வெளியே போயிட்டு வரணும். அப்படிதானே? அப்படிதானே? அந்த அம்மா லைஃப்ல கடையில போய் சாப்பிட்டதே அது வெளியே போன 10-20 நாளா தான் இருக்கு. ஒரு நாள் கடையில போய் சாப்பிட்டதே இருக்காது. அம்மா மாமியார். இந்த பொண்ணு 4 நாளைக்கு ஒரு டைம் கடைக்கு போலாம். ஞாயிற்றுக்கிழமை சமையலே கிடையாது. அந்த அம்மா சினிமாக்கே போயிருக்காரு. லைஃப்ல ஏதோ 1-2 படத்தை கூட்டிட்டு போய் காமிச்சிருப்பாரு. அவ்வளவுதான் நடந்திருக்கும். இவங்க மாசம் சினிமா போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? புரிதல் உள்ள மாமியார்னா ட்ரெண்டை புரிஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஆனா எல்லாரும் மாமியாரும் புரிதல் உள்ள மாமியார் அல்ல. சரிதானுங்களா? எல்லா மருமகள்களும் புரிதல் உள்ள மருமகள்கள் அல்ல. அப்ப அங்க நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. நிறைய கவலைகள் உருவாகுது. ஏன்? என்ன பார்த்து என்ன சொல்றாங்க? இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி தொணன்னு பேசிட்டே இருக்காங்க. இது பெருசு 2 வீட்டுல இருந்துச்சுன்னா முடிஞ்சது சொல்லு. ஏதோ ஒண்ணு வெறுவாயை போட்டு மென்னுட்டே தான் இருக்கு. எது போனாலும் 4 பேச்சு பேசிட்டே இருப்பாங்க. நீங்க இதெல்லாம் எடுத்து பெருசா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமாவே வாழ முடியும். மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? பிறர் கூறும் கடும் சொற்களையும், கடும் சொற்களா அவங்க பேசினாலும் அவை சொல்லப்படாதது போல் பாவித்து ஒதுக்கி விட வேண்டும். இப்ப கனவுல ஒருத்தர் உங்களை திட்டுறாரு கண்டபடிக்கு, நீங்க என்ன பண்றீங்க? காலையில எழுந்திரிச்சு போய் அவரை கண்டபடி திட்டுறீங்களா? இல்லையே. ஏன்னா அது கனவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே விடுறீங்கல்ல, அப்படியே தள்ளுறீங்க. அட கனவு அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களை ஒருத்தர் திட்டுறாங்கன்னா கனவு போல அதை நினைத்து தள்ளிருங்க. போயிடும். நீங்க நினைக்கிறது இருந்தா போதும். நினைச்சா போதும். புரிதல் வந்தா போதும். சரியா? அப்ப இதையெல்லாம் என்ன பண்ணணும்? அலட்சியப்படுத்து. பொறாமப்பட்டு 1000 பேச்சு பேசுவாங்க, 1000 செயல் செய்வாங்க. சரியா? இதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க இலக்கு என்னங்கிறதுலதான் கடிவாளம் கட்டுற மாதிரி இருக்கணும். அவனுக்காக நான் நல்லவனா இருக்கிறேன், இவனுக்காக நல்லவனா, நீங்க யாருக்காக நல்லவனா இருக்க முடியாது? சொல்ற கேட்கும். மகான்களுமே எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது.
ஏன் கடவுளே கூட எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியும். கடவுளை திட்டவனு 10 பேர் இருக்கிறான். யாருக்கும் நல்லவனாக கடவுளாலேயே இருக்க முடியலன்னா நீங்களே எப்படி நான் எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது. போய் ப்ரூஃப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்மளால உடனே போய் ப்ரூவ் பண்றதுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை, வெட்டி வேலை. நீங்க சரியா இருக்கீங்களா? போயிட்டே இருங்க. 1000 பேர் 1000 பேசிட்டே இருப்பான். அதுல நல்லது இருந்தா எடுத்துக்கோங்க. நல்லதும் இருக்கு ஒரு சிலது. செகண்ட்ஸா படத்துக்கு போயிட்டு வந்தா வீட்டுல இருக்கிறவங்க திட்டுறாங்கன்னா அதை அலட்சியப்படுத்துங்கன்னு சொல்லல. எடுத்துக்கோங்க. நல்ல விஷயம் இருந்தா எடுத்துக்கோங்க, மாத்திக்கோங்க. தேவையில்லாத விஷயமா இருந்தா நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும்? அலட்சியப்படுத்திதான் ஆகணும். சரியானுங்களா? அலட்சியம் வருது மிகப்பெரிய விஷயங்க. அதை பத்தி நான் பேசணும்னா ஒரு நாளே அதை பத்தி பேசணும். சரிதானா? அதாவது நான் இந்த மோட்டார் சைக்கிள் வாங்குறத பத்தி ஒரு கதை அடிக்கடி சொல்லுவேன். நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. இந்த இடத்துல சொல்லிடுறேன். இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கு. இப்போ ஒருத்தர் மோட்டார் பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. மோட்டார் பைக் வாங்கணும்னு ஆசை. இல்ல நீங்களே ஒரு பைக்கோ ஒரு 2 வீலரோ வாங்கணும்னு ஆசை. கடைக்கு போறீங்க. சரிங்களா? ஒரு நல்ல வண்டி, அருமையான வண்டி, பிளாக் கலர் வண்டி. சரியானுங்களா? சூப்பரா இருக்கு. எடுத்துட்டு வந்துட்டீங்க. எப்படி இருக்கு சந்தோஷம்? பயங்கர குஷியா இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் வண்டி எடுத்துட்டோம், அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க. பயங்கர குஷியா இருக்கு. ஒரு மாசமா அதை எப்படி தொடைப்பீங்க பாத்தீங்க? அப்படியே தொடச்சு கழுவி அப்படியே சுத்தமா கவர் எல்லாம் போட்டு அப்படியே புது பொண்ணு மாதிரி வச்சிருப்போம். பயங்கர குஷி, சந்தோஷம். சரி, ஒரு நாள் உங்க ஃப்ரெண்டு உங்க வீட்டுக்கு வர்றாரு, வந்து பாக்குறாரு, காமிக்கிறீங்க வண்டிய, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷமா காமிக்கிறீங்க. அவர் சொல்றாரு, சரி என்னடா கலர் இது, கருப்பு கலர் எவனாச்சும் எடுப்பானா கேக்குறாரு. இதெல்லாம் ஒரு கலரா? கருப்பு கலர் போக பேடாயிராதா? ஏன்னா அவருக்கு கருப்பு கலர் பிடிக்காது. அவருக்கு கருப்பு கலர் பிடிக்காது. அவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு கலரா? இந்த கலரை போய் எடுத்து வச்சிருக்கிறியே. சரிதானே? இப்படித்தான் அவங்க ஒருத்தர் அப்படி எடுத்தா அந்த வண்டி வீணா போச்சு. சரிதானே? இப்படி 4 வாரத்தை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. உங்களுக்கு என்ன வரும்? வந்துடும். இத்தனை நாள் மகிழ்ச்சியா இருந்த மனசுல பாறாங்களை தூக்கி போட மாதிரி போட்டு போயிருப்பாரு. சரிதானே? இனி அந்த வண்டி நினைக்கிற போல சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? கவலைதான் வரும். எது தப்பு நடந்தாலும் அந்த வண்டியாலதான் நடக்குது நீங்களே நினைச்சுப்பீங்க. இப்படி யோசிச்சுட்டே போவீங்க. கீழே பார்க்காம போய் கல்ல இடிச்சிருப்பீங்க. காலில் ரத்தம் வரும். ஐயோ, அந்த வண்டி சொன்ன மாதிரியே அது தப்பான வண்டியா இருக்குது. சரியா? இப்படி தொட்டதுக்கெல்லாம் நெகட்டிவா யோசிச்சு கவலைப்பட்டு இந்த வண்டியவே விற்கிற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்த வண்டி வாங்கினது, இது போய் விற்கிறதுக்கு போறீங்க. புது வண்டியே இருக்குது. என்ன கேட்பான் அவன்? வண்டி மேல விட்டியான்னு கேட்பான். என்ன பிரச்சனை? வண்டியில என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏன் புது வண்டி விற்கிறதுக்கு வர நீங்க சொல்ல முடியுமா? இப்படி பிளாக் கலருங்க, இது நல்ல கலர் இல்ல, பேடா இருங்க அப்படி என் ஃப்ரெண்டு சொல்லான்னு சொல்லி விற்க முடியுமா? அங்க 1000 பேர் 1000 நியாயம் பேசுவாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குண்டா அதனால தானே விற்கிறாங்க. விற்கவும் முடியல. 1 மாசமா வண்டி வீட்லயே கிடக்கு. உங்க சந்தோஷமெல்லாம் எங்கீங்க போச்சு? டாட்டா காட்டிட்டு போயிடுச்சு. மொத்த சந்தோஷம் போயிடுச்சு. பயங்கரமான கவலை, துக்கம், வருத்தம். அதை பாக்குறப்பெல்லாம் கஷ்டம். இப்படி போச்சே, 1 லட்சம் ரூபாய் போச்சே. சரி, ஒரே கவலை. சரி, இந்த நிலையில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இது எப்படியாச்சும் வித்தரணும், வேற வண்டி எடுக்கணும். இப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து நிக்குது. ஹார்ன் அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம வண்டியோட ஹார்ன் சவுண்டு. யாரா நம்ம வண்டி ஹார்ன் அடிக்கிறது வெளியே வந்து பார்த்தா இந்த நம்ம வண்டி மேல கம்ப்ளைண்ட் பண்ணார்ல ஒரு ஃப்ரெண்டு, அவரு நாம எடுத்த அதே வண்டியை எடுத்துட்டு வந்து அங்க நிக்கிறார். என்னன்னு கேக்குறீங்க? அதுவா? புது வண்டி எடுக்க போனாப்பா, இந்த வண்டி தான் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கப்பா. அதுக்குள்ளதான் கருப்பெல்லாம் ஆகாது, கலர் எல்லாம் பேடாயிருன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா, நான் இதை மாத்தி சொல்லிட்டேன்,
இந்த கலர் தான் 20 வருஷமா பிராண்டட் கலராமா, பேடே ஆகாதாமா, அவ்வளவு சூப்பரான கலராமாப்பா. சொன்னாங்கப்பா எடுத்துட்டு வந்துட்டேன்னு அவன் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தூக்கி வச்சு மிதிப்பீங்களா இல்லையா? அதுதான் இப்ப பிரச்சனையே. இவன் சொன்னா, அவன் சொன்னா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என்ன பண்றோம்? ஊருப்பட்ட பிரச்சனைய ஏற்படுத்துது. இது ஒரு கான்செப்ட் இருக்கு. அடுத்தவர்களுடைய காலிலே உதைப்பந்தாக மாறாது. அவன் சொன்னா, இவன் சொன்னா, ஏன் உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? சிந்திக்கணும். சரிதானே? நான் என்னோட பணத்தை போட்டு என்னோட தேவைக்காக ஒரு வண்டி எடுக்கிறேன். அது என்னோட விருப்பப்படி எடுத்துக்கிறேன். அவனுக்கு அது பிடிக்கட்டும், பிடிக்காம போகட்டும். ஒரு சேரை கட்டிட்டு போறீங்க, அந்த அக்கா சொல்றாங்க, என்னடி கலகுது, பைத்தியகாரி மாதிரி கட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா போச்சு. காத்தால 25-30 சேரை தேடி எடுத்து அழகா ஒரு சேரையை கட்டிட்டு வெளியே வர்றீங்க. அந்த அம்மாக்கு அந்த கல்ல பிடிக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீங்க காசு கொடுத்து உங்களுக்காக வாழ்ந்த துணி. புரியுதல்? உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதா முக்கியம். அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன முக்கியம்? அடுத்தவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. ஒரு 4 பொம்பளை கூப்பிட்டு போய் ஒரு சேலை வாங்க போனேன்னு வச்சுக்கங்க. சரிதானா? நீங்க சேலை கிழிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும். அப்படிதான் இருக்கு சூழல். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் அப்படித்தான். 2 ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் கடையில் போய் சட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஆப்போசிட்டான ஒரு சட்டையை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருது. இவன் செக்குடு பிடிக்குதுமா, அவன் ஸ்ட்ரைப்பு பிடிக்குமா, இவன் பிளாக் பிடிக்குமா, அவன் ஒயிட் பிடிக்குமா, அவன் காலர் வச்சதுமா, இவன் காலர் வைக்காதுமா, அவன் ஜீன்ஸுமா, இவன் நார்மலுமா. உங்களுக்கு பிடிச்சது எதையும் நீங்க செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க சொல்லுக்கு பெரிய மதிப்பு கொடுக்காது, தேவையில்லாத இடத்துல. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்? அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிற பொறாமையாலதான் பேசுவான். சரியானுங்களா? பொறாமையாலதான் பேசுவோம். அப்ப அதுக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க லைஃபே வீணா போயிடும். சரிதானா? வீடு கட்டியிருப்பீங்க, என்னடி வீடு, இந்த ரூம் எல்லாம் இங்க எல்லாம் வச்சிருக்கிற, இப்படி எல்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு போயிடுவாங்க அவங்க. அந்த ரூமை பாக்குறப்போ எல்லாம் கவலையா இருக்கும். சரிதானா? உங்களுக்கு புரியணும், எங்க வீடு நான் காசு போட்டு கட்டின வீடு, எனக்கு ரூம் நான் வேணுங்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். சரிதானே? அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் அலட்சியம் பண்ணி சரி பாப்போம் அப்படின்னு போகணும். சரி, கடைசியா இருக்கிறது என்ன? உடனடியாக தீர்த்து விட வேண்டியது. 4வது, உடனடியாக தீர்த்து விட வேண்டியது. அது என்ன சார் உடனடியாக தீர்த்து விட வேண்டியது? அதை பெண்டிங் வைக்க கூடாது. வச்சீங்கன்னா உங்க சோழி முடிச்சிடும். சரியா? டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடுவோம். உடனடியா தீர்க்கலைன்னா நீங்க தீர்ந்தீங்கன்னு அர்த்தம். அப்படி சில பிரச்சனைகள் இருக்கு, வந்ததுன்னா இம்மிடியேட்டா சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் கடன் தொல்லை. கடன் தொல்லை, கடன் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருக்கிறதுக்கு வேலை பார்க்கணும். நம்மால் இப்ப கடன் வாங்கறதுக்கு நிறைய வேலை பார்க்கணும். கடன் இல்லாம இருக்குதுன்னா அவன் நிம்மதியாவே இருக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம். கடன் இல்லாம இருக்கிறவங்க தான் இந்த வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நபர்னு நான் சொல்றேன். எந்த கடனும் அவனுக்கு இருக்கக்கூடாது, 1 ரூபாய் கடன் இருக்கக்கூடாது. இஎம்ஐ போட்டு போட்டு வாழ்க்கையே கடன்லயே செத்து போயிடும். கடன் இல்லாம வாழ்ந்து பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. சரி, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, ஒரு இடம் இருக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு, பூர்வீக இடமோ தாத்தா காலத்து இடமோ எந்த இடமோ இருந்துட்டு போகுது. முதல் வேலை வித்து போட்டு 10 லட்சத்துக்கு கட்டிட்டு மிச்சம் 10 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கி வச்சுக்கோ. என்ன பண்ணுவோம்? முதல் வேலை கடனை ஒழிக்கணும். அதனாலதான் சொன்னாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும். கடன் வாங்கக்கூடாது. எக்காலத்திலும் எதற்காக கடன் வாங்கணும்? சரியானுங்களா? அப்ப கடன் தொல்லைன்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்குதுன்னா அது இம்மீடியட்டா முடிக்க வேண்டியதுன்னு ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோ. 2வது நோய்கள். உடல்ல நோய்கள் வரும், நம்ம அந்த இடத்துல அலட்சியம் பண்ணுவோம்.
உடல் நோய்கள் வருது அப்படின்னா, அதாவது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலுமே, காய்ச்சல் சளியா இருந்தாலுமே அதற்கு என்ன பண்ணணுங்கிறத இமிடியேட்டா பண்ணணும். சளி பிடிக்கிற மாதிரி இருக்கா, ஒரு கஷாயம் வச்சு குடிக்கலாம், ஒரு ரச சாப்பாடு சாப்பிடலாம், 2 நாளைக்கு கஞ்சி உணவை எடுத்துக்கலாம், கொஞ்சம் உணவை குறைச்சு எடுத்துக்கலாம். காய்ச்சல் அடிக்குதா, உடனே ஓய்வு எடுக்கலாம், உடனடியே தீர்க்கணும். அதற்கு என்ன பண்ணணுமோ இமீடியட்டா பண்ணணும். கொரோனா டைம்ல அந்த உடனடியா செய்ய வேண்டியது நிறைய பேர் செய்யல. அதனால வந்த விளைவுதான் ஊர்பட்ட விளைவு. அலட்சியம் பண்ணி அந்த இடத்துல விட்டு நோய் பெருகி போயிடும். அதே மாதிரி சில சிகிச்சைகள் எல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னா இம்மிடியட்டா செய்யணும். உடல்ல நோய்கள் வந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. அலட்சியம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து வந்து நிற்கும். புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி ரொம்ப முக்கியம் பாக பிரிவினை, சொத்தை பிரிச்சு கொடுக்கறது. எத்தனை குடும்பம் வீணா போயிருக்கு தெரியுமா இந்த சொத்துனால? அப்பனுக்கு சொத்தே இல்லாம இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. சரியா? ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு 2 அண்ணன் தம்பி அப்படி இருந்திருப்பாங்க சந்தோஷமா. அந்த வீட்டை பிரிக்கிறதுக்குள்ள அந்த குடும்பமே 2ஆ செதஞ்சு போயிடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஏக்கரா நிலத்துக்கு சண்டை போடுறது எத்தனை சண்டை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கோர்ட்டு கேஸுக்கு சுத்திட்டு என்னங்க வாழ்க்கை இது. சரியான? அதனாலதான் சொல்லுவா, அது பாக பிரிவினை அல்ல, உங்க அம்மா அப்பா செஞ்சு வச்ச பாவ பிரிவினை. அம்மா அப்பா செஞ்ச பாவம் எல்லாம் எங்க நிக்குது? பாவ புண்ணியம் ரெண்டுமே அந்த வீட்டுல அவர் வச்சிருக்கிற சொத்துல இருக்குது. பாருங்க, ஒரே வீடு சந்தோஷத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும். கொடுக்குதா இல்லையா? நம்ம கர்ம வினையில பாவம் நிறைய இருந்ததுன்னா அந்த வீடு தான் நமக்கு துன்பத்தையே கொடுத்துட்டே இருக்கும். ஒரே வாகனம் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். உங்களை கூட்டிட்டும் போகும், உங்களை கீழையும் தள்ளும். நடக்குதா இல்லையா வாழ்க்கை? அப்ப சொத்து வந்தா சந்தோஷம் நினைச்சுக்காதீங்க. சொத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்க. அது பெற்றோர் செய்த பாவ புண்ணியத்தினுடைய தொகுப்பு. சரிங்களா? அப்ப அந்த பாவ புண்ணியத்தை நீங்க பிரிச்சுக்கிறீங்க, பாவத்தை பிரித்துக் கொள்கிறீர்கள். 10 ஏக்கரா இருக்குது அப்பாவுக்கு சொத்து. சரிங்களா? 5 ஏக்கரா மெயின் ரோட்ல இருக்கு, 5 ஏக்கரா உள்ள இருக்குது. 2 பேருக்கு சண்டை மெயின் ரோட்ல இருக்கிறது. ஏன்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இது 10 கோடிக்கு போக அந்த 7 கோடிக்கு தான் போகும்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 10 கோடிக்கான பாவம், இது 7 கோடிக்கான பாவம். உங்களுக்கு எத்தனை கோடி பாவம் வேணும்? 7 கோடி பாவமே போதும், எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. சரிதானுங்க? இதுதான் பிரச்சனை இல்லாத விஷயம். ஆனா என்ன நடக்குதோ, என்ன வருதோ போகுதோ, இம்மீடியட்டா பாகத்தை பிரிச்சு கொடுத்துடணும். அது இல்லைன்னா சகோதர சகோதரிகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள ஊருப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். உறவுகளே கெட்டு சீரழிஞ்சு பல குடும்பங்களை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். அவங்களுக்குன்னு என்ன பாகம் இருக்கோ அது கொடுத்துருங்க. அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க ஒண்ணு காப்பாத்தி ஒண்ணே நீங்க போய் கரை சேர்க்க வேண்டாம். அது அவன் மீறி அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். உங்களுக்கு என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க. அதுல 1 சென்ட் சேர்த்து கேட்கறான்னா 2 சென்டா கொடுத்துருங்க. அது பாவம் தான் அவங்களுக்கு. அவன் வச்சுக்கிட்டு ஒன்றும் பெரிய 1 சென்ட் 2 சென்ட்ல ஒன்றும் பெருசா ஒன்றும் ஆக போறது. புரியுதா இல்லையா? அப்ப அது சொத்து பிரிக்கிறத இம்மீடியட்டா முடிச்சிருங்க. உடல்ல நோய் வந்தா இம்மீடியட்டா முடிச்சிருங்க. கடன் தொல்லை இருந்தா இம்மீடியட்டா முடிச்சிருங்க. புரியுதா இல்லையா? இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி பண்ணணும். அதுக்கு இந்த அட்டவணை காமிச்சிடுறேன். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கேன், நான் குரூப்ல ஷேர் பண்றேன். 2 நிமிஷம். குரூப்லயே நான் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவோம். ஓகே, இது கொஞ்சம் டல்லா இருக்கு. நான் கிளியரா ஒரு பிக்சர் எடுத்து உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்குங்க. ஓகே, என்ன பண்ணணும்? கவலை ஒழித்தல் பயிற்சி முறை அட்டவணை. சரிங்களா? இதுல வந்து மொத்தமே 6 பாக்ஸ் தான். வரிசை எண் கவலைகள், உங்களுக்கு இருக்கிற கவலை எல்லாத்தையும் எழுதணும். என்ன கவலையா இருந்தாலும் பையனை பத்தி கவலை, பிள்ளைய பத்தி கவலை, படிக்கிறதுல கவலை, கல்யாணம் பண்றது கவலை, எல்லா கவலையும் மொத்தமா எழுதியிருக்கு. மாமியார் திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க, இவங்க ஏசுறாங்க, பொறாமப்படுறாங்க, எல்லா கவலையும் எழுதி வச்சு
சரிங்களா? அதுல இதை பிரிக்கணும். எதெல்லாம் அனுபவிச்சே தீர்க்கணும், மாற்ற முடியாதெல்லாம். எதெல்லாம் தள்ளி போடணும், நாமளும் சமுதாயம் சேர்ந்து ஒரு வேலை நடக்கணும்னா அதை தள்ளி போடணும். எதெல்லாம் அலட்சியம் பண்ணணும், நம்ம வாழ்க்கைக்கு அவசியமே இல்லாத பல விஷயத்தை நீங்க அலட்சியம் பண்ணணும். உடனடியே தீர்க்க வேண்டிய உடனடியே தீர்க்கணும். அப்ப இந்த லிஸ்ட்டை ஃபில்அப் பண்ணி இந்த நாளையும் ஃபில்அப் பண்ணிட்டு வரீங்க. ஓகேவா? நான் அடுத்த வகுப்புல உங்க கூட கொஞ்ச நேரம் பேசுவேன். நீங்க கவலை ஒழித்தல் பயிற்சி அட்டவணை போட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாதான் நீங்க எதைய சரியா போட்டிருக்கீங்க. மாத்தி போட்டீங்கன்னா தொந்தரவு. இந்த தள்ளி போடுறத தூக்கி உடனடியே தீர்க்கறதுல போட்டுருவாங்க. உடனடியே தீர்க்க வேண்டியதை எடுத்து அலட்சியப்படுத்துறதுல போட்டுருவாங்க. உடனடியே தீர்க்க வேண்டியதை எடுத்து அனுபவித்தே தீர்க்க வேண்டியதுல போட்டுருவீங்க. வாழ்க்கையே வீணப்பு. சரியானா? அப்ப கவனமா பொறுமையா பிரிச்சு நான் சொன்ன விஷயங்களை உள்வாங்கி அந்த கவலை ஒழித்தல் அட்டவணைய சிறப்பா பண்ணிக்கலாம் தான் அடுத்த வகுப்பு. அப்ப அது வர்றதுக்குள்ள இந்த கவலை ஒழித்தல் அட்டவணையை போட்டு ஃப்ரீயா ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க செவ்வாய்க்கிழமை வர்றப்ப வாங்க. நம்ம இதை பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணி செயலொலி தத்துவத்தையும் பார்த்துட்டு அந்த அன்னைக்கு நிறைவு பண்ணுங்க. ஓகே, சரி, மகிழ்ச்சி. இப்போ நிறைவு செய்ய இருக்கிறோம். வாழ்த்திடுவோம். வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மதிப்புணர்ந்து ஒடுக்கும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு